வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட விமன் ஆண்டர்பிரனர்ஸ் பாட்காஸ்ட்ல கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் கிளாரிட்டி ஒர்க்ஸ் டாக்டர் வித்யா ஆறுமுகம். ஷீ இஸ் ஆல்சோ அ டெடெக்ஸ் ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ அ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆன் டாப் ஆஃப் இட் ஷீ இஸ் அ ப்ரவுட் மாம். வித்யா, எனக்கு சொல்லும் போதே ஓவர்வெல்மிங்காக இருக்குது. யூ ஆர் வேரிங் ஸோ மெனி ஹேட்ஸ், ரைட்? ஹவு டு யூ ஃபைண்ட் பேலன்ஸ்? First of all, thank you so much for inviting me here, Mona Lisa. ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. ஆமாம், ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. என்னை கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசுகிறீங்க. ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ மெனி ஹேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம எல்லாத்துக்குமே வந்துடும். த மினிட் யூ born, you're like daughter to somebody, அதுக்கப்புறம் your sister to someone, then you get married, you're a wife of somebody, then you have your entire relative. சடனாக பார்த்தா நம்ம ரிலேட்டிவ் வந்து டபுள் ஆகிடுவாங்க. 2x நம்மளை இப்போ பிஸ்னஸில் பேசணும் இல்லையா, 10x க்ரோத் இருக்குது, 5x க்ரோத் இருக்குது. நம்மளோட ஃபேமிலி வந்து கல்யாணம் ஆனோடனே 2x க்ரோத் ஆகிடும். தென் இட் செல்ஃப் யுவர் சித்தி டு சம்படி, அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை பிறக்குது, யூஆர் பிகமிங் அ மாம். ஸோ பீயிங் அ மதர், பீயிங் மாம், தட்ஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி உமன், அந்த தாய்மை அப்படிங்கிறது. ஸோ ஐ ஃபெல் ஸோ குட் வென் ஐ டெலிவர்ட் மை பேபி. தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் ஸோ மெனி ஹேட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அப்படியே கடந்து வந்தது. இப்போ நான் திரும்பி இன்னும் ரொம்ப வயசானாலும் ஃபீல் பண்ண வைக்காதீங்க எடுத்த உடனே. பட் திரும்பி பார்க்கும்போது தான் ஐ ஆல்சோ மை செல்ஃப் ஃபெல்ட் இட், யூனோ, பீயிங் அ ஒய்ஃப் அண்ட் பீயிங் அ மாம்ன்றது பை டிஃபால்ட்டாக வந்தாலும் அதை தாண்டி நம்ம கெரியரை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. ஈ செட் யூ கண்டினியூ யுவர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். ஐ டுக் அ பிரேக். எல்லா ஒய்ஃப் போலையும் ட்ரெடிஷ்னலாக கல்யாணம் ஆகுது, நான் ரிசைன் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஐம் சப்போர்ட்டிங் மை ஹஸ்பண்ட் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ், அண்ட் தென் லைக் ஐம் ஆல்சோ கெட்டிங் ப்ரெக்னென்ட் அண்ட் டெலிவரிங் மை சன். ஹீ பிகேம் த வேர்ல்ட். ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு பிரேக் எனக்கு நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா பட் ஸ்டில் வாட் ஹீ செட், யூ ஹேவ் டு பி ஆக்டிவ்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸில் ஐ பீன் ஆக்டிவ்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ட் நான் என்ன கற்றுக்கிட்டாலும் எல்லாமே அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லா பிளேஸ்லையும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஐ met him at the age of 19 and I got married at the age of 23. Wow. And I delivered my baby at the age of 27, 28. Okay. And at the age of 34 something else happened. We will talk about it little later. Okay. So இந்த ஒரு பாஸ் வந்து அவங்க வந்து என்ன ஒரு 20 years என்ன நர்ச்சர் பண்ணியிருக்காரு. So everything I am here today, if you're calling me like you're Dr. Vidya Arumugam, even this doctor, even this doing PhD, அந்த சீட்லிங் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். He said you do it. So I've done 3 masters and then I've done this PhD on work life balance. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலி ஆன், அப்போ தப்பான கொஸ்டின் கேட்டு நினைக்கிறேன், ஹவ் டு யூ பேலன்ஸ் அப்படின்றது. அதுதான் சொல்ல வரீங்க, ஹவ் டு யூ பேலன்ஸ்ன்னு கேட்டிங்களே. ஸோ என் டாப்பிக்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதில் பண்ணது வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் ஆஃப் உமன் போலீஸ் இன் சென்னை சிட்டி. தட்ஸ் மை மெயின் டாபிக். அண்ட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸோட ரியல் மீனிங் வந்து when I turned 34, I've understood because during the COVID period, that is when this one incident happened in my life. Everybody knows, but still இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான். One day, like one fine day, காலம்புரை when I was working out in the house, morning, எங்கள் வீடு வந்து இட்ஸ் 3 மாடி பங்களா. ஸோ I was upstairs, I was working out. என்னோட குழந்தை வந்துட்டு அவங்க சொன்னாங்க something is wrong with அப்பா is not reacting அப்படின்ட்டு. So I rushed down, they checked it. We understood that he is having some kind of difficulty. எனக்கு தெரிஞ்சது. His eyes were open, he was not reacting. ஸோ என் குழந்தைய நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஹாலில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இயர்பட்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு நீங்கள் மியூசிக் கேளுங்கன்னு சொல்லிட்டு, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஈவன் நவ் இட்ஸ் ஃப்ரெஷ் மெமரி ஃபார் மீ. Till 11:30, 12 the previous night we were discussing, we were talking. And next day morning, like 7 o'clock also, I saw them hugging each other and sleeping, father and son. This is happening at 8:30 in the morning. Then I took him to Kaveri'la I dropped him. Okay. Then again I got back to the house to, என்ன அப்படியே போயிட்டேன் நான். பேக் எடுங்க, மணி கலெக்ட் பண்ணிக்கிறது, என் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பால் கொடுத்துட்டு. He was only 5 and a half, my son. Okay. Again I took him along with me. We went to the hospital. We saw him, like ஏதோ ட்ரைலாம் பண்ணுறாங்க ரிவைவ் பண்ணுறதுக்கெல்லாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு I asked them openly, let me know what's happening. It's been 45 minutes. Then they informed me that we couldn't revive him. அவருக்கு வந்தது வந்து massive cardiac arrest and he was only 39. And today I'm 39. Then he was 39. And I was like, okay, shocked.
எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அண்ட் see him before that I want my son with me. நான் அந்த ஓப்பன் பண்ணும்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே ஒரு சூட் மாதிரி கொடுத்துருந்தாங்க குழந்தைக்கு. இஸ் ஜம்பிங் அண்ட் பிளேயிங். ஐ ஜஸ்ட் திங்கிங் ஒன்லி ஒன் திங், ஜம்ப் பண்ணி விளையாட்டுருக்க குழந்தைகிட்ட நான் என்னென்னு போய் சொல்லுவேன். ஐ sat with my husband for 10 minutes before taking him to Rayapeta for postmortem. That time COVID, it's very compulsory to do it. It's a mandatory process. That 10 minutes changed my life, Mona Lisa. That's 10 minutes changed my life. Seriously. I promised him so many things. Shook me ன்னு சொல்லலாம். அது வந்து லைஃப் வில் சேஞ்ச் இன் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நான்லாம் என்னெல்லாம் இப்போ நான் என்னோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், நான் பேசுகிறதாகட்டும், நான் வாழ்கிற வாழ்க்கையாகட்டும், நான் படித்ததாகட்டும், ஐ எம் கம்ப்ளீட்லி நர்ச்சர்ட் பை ஹிம். ஹி மென்டர்ட் மீ. how you have to demand for yourself. ஒரு இடத்துல போய் ஒரு பேசும்போதோ இல்லை ஒரு ஒர்க்குக்காக நீ இது பண்ணும்போதோ how do you have to stay confident. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா how to say no, how effectively you can say no. Everything he taught me. So all the credits goes to my husband. So like இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, this after this loss, no, இப்போது like everybody has their own pain. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கும். ஸோ எல்லாருமே பெயின் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இட்ஸ் literally breaking something inside you. பிகாஸ் நான் ரொம்ப லைக் வென் ஐ வாஸ் தி யங்கஸ்டாக இருக்கிறப்போ வந்து எனக்கு எதாவது பெயின் வந்து அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துருவேன். பட் நீங்கள் வந்து சொல்கிறப்போ இட்ஸ் ஆக்சுவலி ஸோ பெயின்ஃபுல். இட்ஸ் பில்ட் சம்திங் இன்சைட் யூ. ஐ கேன் see that. How did you find that resilience, to rebuild something? Like now you are a founder, exactly. Clarity Works. So how did you, find that? இல்லை Mona Lisa, I also like had அந்த மொமெண்ட் இருக்கும்ல, இந்த grieving period, like breakdown. Because like எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு the only one thing like kept on flashing out on me. The first moment I saw him in the bedroom, the second moment at the hospital when they declared it, the third scene comes to my mind oftenly even now whenever like we have our like wedding day, my birthday or his birthday. When I press the button, I literally is getting electrocuted இல்லையா. It will not go from your memory. It's like a muscle memory ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீச்சல் கற்றுக்கிட்டா மறக்க முடியாது, கார் ஓட்ட கற்றுக்கிட்டா மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கை. And the emotions. And whenever I see my son, I see my husband. So how do I cope up with it அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can say this தைரியமாக, நானுமே ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லையா, ஜூன் ஜூலையில் வந்து எங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு டர்புலன்ஸ் வருது. அவங்க எல்லாமே கிரியேட் பண்ணது. நம்ம தான் பிரேக் எடுத்து வீட்டில் உட்காந்துருக்கோமே, ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபா. ஏன்னா நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தவங்க. நாங்கள் we both quit job, started the business. We even stayed in service apartments, and there were days like 10-15 days we did not have the money to eat. We lived with tea and butter biscuit. எல்லா ஸ்டோரியும் அப்படி தான் ஆரம்பித்தோம் கம்பெனியும். நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இந்த பேண்டமிக்ன்றது உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயந்தான். என் வாழ்க்கையை அது புரட்டி போட்டு நான் எதிர்பார்க்கல. ஐ ஹேட் a zero start. I had to step out of the house. திரும்பி பார்த்தா என் குழந்தை. லைக் எதுக்காக நான் வாழணும்? there is no purpose at all. எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ தான் யோசித்தேன். ஆப்ஷன் ஏ சூசைட் பண்ணுறது, ஓகே. ஆப்ஷன் பியே இல்லை. திரும்ப இன்னொன்று யோசித்தேன், அந்த குழந்தையோட பர்பஸ் என்னவா இருக்கும்? who gave me the rights to end his life? why should I do that? then I've decided சரி வாழ்ந்து தான் பார்க்கலாமே, கடந்து போகிறது தானே வாழ்க்கை, will give it a try. ஸோ அந்த மாதிரி 2 months 3 months 2 months 3 months ஒரு 5.5 years வாழ்ந்துட்டேன். Mona Lisa. இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் தென் அப்போ தான் பிஹெச்டியுமே வந்து அப்போ என்ரோல் பண்ணியிருந்தேன். அது பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஆஃப்டர் தென் தான் நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்க. பேலன்ஸ். எஸ். ஹவு மெனி months or years it took for you எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணுறதுக்கு? நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இட் வில் டேக் டைம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months வாஸ் எனக்கு அதுலேருந்து வெளியில் அந்த ஷாக்லேருந்து வெளில வரதுக்கே இட்ஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அப்போ தான் லிங்க்டின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நான் திரும்ப உள்ளே வரேன். லிங்க்டின் இஸ் மை வார் ஃபீல்டுன்னு நான் சொல்லுவேன். And whomever like found LinkedIn or whatever it is, I'm always indebted to them, thanks to them. It's kind of a professional platform where you connect with so many people in a one place. Exactly. So then work from home oda ida vandu now that time only I've learned it what is working from home and what's work life balance also. நாங்க குக்கர்ல வந்து பருப்பு வச்சிட்டு இங்க வந்து ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப போய் ஆஃப் பண்ணுவோம். So that was fun, but I've learned a lot. So LinkedIn I started networking with people. Usually I speak a lot. I'm very good in talking to people. Networking பத்தி நான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காங்களே. இப்போ நிறைய ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து ஓகே விமென்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும்னு மோஸ்ட் பீப்பிள் ஆர் சோ ஃப்ளெக்சிபிள் பண்றதும் இருக்கு. The choice what you choose. நான் நிறைய பார்க்கறேன் அந்த மாதிரி. True. We are flexible. Luckily என்ன ஆச்சுன்னா இப்போ கோவிட் டைத்துல எல்லாரும் they are working from home. See new ventures open ஆகுது. Work from home options open ஆகுது. நிறைய பேர் குட்டி
பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு சடனாக ஒரு சேஞ்சு, ஒர்க்கிங் கேர்ள் அப்படின்னாலே பேக்கை மாட்டிட்டு ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு 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 பாயிண்ட்லேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் வருது, அந்த ஆப்ஷன் வருது. ஸ்டில் யூ கேன் ஏர்ன் குட் அமௌண்ட் ஆஃப் மணின்னு வருது. That's like a wow moment. So what I thought, LinkedIn, நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங், I started getting projects கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கெல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஃப்ரீலான்சிங் தான் ஆரம்பித்தேன். ஃப்ரீலான்சிங்லாம் நம்ம எல்லாருமே சின்னப்போவே ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது, இன்டெரக்டாக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டில் நம்மள ஏதாவது கடைக்கு அமைச்சு இதை வாங்கிட்டு வான்னு சொன்னால் இது கூட நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறோம்ல, டிமாண்ட் பண்ணி வேறு டிமாண்ட் க்ரியேஷன் அப்போவே பண்ணியிருக்கோம் நம்ம. அதுவே ஃப்ரீலான்சிங் தான். எத்தனை தடவை கிளாஸ்லலாம் நான் நிறைய பேர் கேட்பாங்க, வாட் இஸ் ஃப்ரீலான்சிங் மேம் அப்படின்ட்டு. என்ன ஒர்க் பண்ண, அதாவது there are so many options for the woman to work from home. Freelancing is one of the easy option நான் சொல்லுவேன். நம்மளாம் சின்னப்போ கிளாஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சவங்களுக்குலாம் எழுதி கொடுத்துருப்போம். ஏன் எழுதி கொடுத்தோன்னா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் எழுதி கொடுத்தோம். தெரிஞ்சவங்க எழுதி கொடுத்தீங்க, தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வாட் யூ அக்செப்ட் தட் ஆர்டர் அண்ட் ஆஃபர் அண்ட் சார்ஜ் அ பிட் அமௌண்ட் ஃபார் தட் அண்ட் ரைட் இட் அண்ட் கிவ் இட் டு தம். தட்ஸ் ஃப்ரீலான்சிங். வாட் யூ ஆர் குட் அட் இட், யூ டூ இட். அதுலேயே டிமாண்ட் க்ரியேஷன் என்ன, டிமாண்ட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும் ஜென்ரலி. ஆனால் உங்களுக்காக 2 days முடிச்சு கொடுக்குறேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். 1 day வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ப்ரியாரிட்டி பண்ணி முடிச்சு கொடுக்குறேன். யூ ஹவ் டு கிரியேட் டிமாண்ட். யூ ஹவ் டு நோ ஷோ யுவர் செல்ஃப் யூர் பிஸி. ஷோ லுக் ரெண்டுத்தையும் தாண்டி யூ ஹவ் டு ஃபீல் யுவர் செல்ஃப் யூர் பிஸி. எக்ஸாக்ட்லி. I always feel myself, I'm good, I'm pretty, and I'm very strong, I'm confident, I'm highly positive. அப்படிங்கிறத தினந்தோறும் அஃபர்மேஷன்ஸ் நான் தினந்தோறும் என்ன என் கண்ணாடியில் பார்த்து நான் சொல்லிப்பேன். ஐ பிலீவ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். ஐ பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க, கடவுள் பக்தியான இதெல்லாம் தாண்டி ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக வாட் யூ திங்க் தட் வில் ஹேப்பன். இப்போ எனக்குலாம் இப்போ எடுத்தீங்கன்னா எனக்கு பாஸ் எடுக்க ரொம்ப கில்ட் ஆகும். ஆனால் நான் நினைப்பேன் ஒரு பாஸ் எடுத்துக்கலாம், ஒரு 1 week நிறைய பிரேக் மந்த்லாம் நினைப்பேன். நான் பிரேக் எடுப்பேன். நானும் பிரேக் எடுக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட் ஆகிடும். ஸோ தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எனக்கு பாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே நான் பாஸ் எடுத்தால் எனக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. ஈவன் பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் நமக்கு பாஸ் தேவைப்படும் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ ஆஃப்டர் அ பாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஓகே நான் வேலை பார்க்கலன்னா என் பிஸ்னஸும் வேலை அங்கே ஓடாது. ஸோ அந்த இடத்துல வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் வி ஹாவ் டு செட் அ ப்ராசஸ். நம்ம ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஓகே, நம்ம ஒரு 1 week பிரேக் எடுத்தால் கூட அங்கே ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அந்த பாஸ் எடுக்கும்போது அந்த மோட்டிவேஷன்ற திங்குமே அங்கே லேக் ஆகுது. இப்போ நிறைய விமன், இப்போ நீங்களே சொன்னீங்க ஆஃப்டர் அ பர்சனல் லாஸ், ஈவன் ஒரு கரியர் கேப் அப்படின்றது நிறைய பேருக்கு வருது. ஆஃப்டர் கிட், ஆஃப்டர் மேரேஜ், டியூ டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த கரியர் கேப்புக்கு அப்புறம் அவங்க when they are returning, no, மார்க்கெட் இஸ் வே அஹெட். ஆல்சோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் லிங்க்டின் பார்த்தேன் அப்படின்னு. அது பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீலாக இருக்கும், என்னடா இங்கே எல்லாருமே நம்மளை விட ஒரு 20 steps அகேட் இருக்காங்களே, அப்போ நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கும். பட் நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் பெருசாக என்னோட பிஸ்னஸ் பற்றி இன்னும் நான் வந்து பேசல. ஏன் அப்படின்னா ஐ வாஸ் டூயிங் த ஒர்க், கரெக்டுங்களா. பட் வென் ஐ ஆக்சுவலி டிட் தட் ஒன்லி, ஓகே மை ஸ்டோரி இஸ் இனஃப் ஃபார் மீ. இப்போ உங்களோடது கேட்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்கு. யுவர் ஸ்டோரி இட் செல்ஃப் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். நீங்கள் ஏன் மற்றவங்கள பார்த்து யூ ஷுடன்ட் ஃபீல் இன்ஃபீரியர்ல. கெரியர் பிரேக்குக்கு நீ வரும்போது ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம். வி ஆர் ஆல் பிளஸ்டு. அது என் பையன் விஷயத்தில் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டேக் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள். முந்திலாம் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நமக்கு ஒரு கைடு தேடுவோம், இல்லை அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது, இல்லைன்னா லைப்ரரிக்கு போகணும். இப்போ வந்து கூகுள் க்ரோம் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக இந்த 2-3 years வந்து சாட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்குது. ஏ இஸ் தேர். ஸோ தே கேன் கெட் ஆல் தி ஆன்சர்ஸ். இப்போ நான் போட்டிருக்க ஸ்கூல் எப்படின்னா இட்ஸ் ரெக்கார்டட் என்டையர் செஷன். ஈவன் இஃப் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் பர்டிகுலர் மெத்தட் வாட் தே டீச்சிங் இம் இன் சயின்ஸ் ஆர் மேக்ஸ், he can watch it again. And moreover it's recorded, I can also watch it. So advanced. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிளாஸில் நம்ம டீச்சர் எடுக்கும்போது பயந்து பதில் கூட கேட்க மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம், பயப்படுவோம். ஆனால் அது வீட்டுக்கு வந்து மண்டையை பிடிச்சிப்போம், ஃப்ரெண்டை கேட்போம். அப்போல்லாம் வெரி ரேராக தான் இருக்கும் ஃபோனுன்றது. ஓகேவா, இப்போ எல்லாம் மொபைல் இருக்குது, அப்போ கூட பயப்படுவோம். ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீ ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம் அவங்க கற்றுக் கொடுத்ததை. நம்ம யோசிச்சு பாருங்களேன், வாட் எல்ஸ் யூ வாண்ட். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக பண்ணு. அதே ஆப்ஷன் தான் நமக்குமே. நான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதும்போது யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கான்செப்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி 2 minutes 3 minutes கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அப்போ தான் நான் உட்காந்து அப்போ அந்த டைமும் வந்து ஐ வாஸ் திங்கிங், இந்த மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, வை நாட் people start working from home and
டூயிங் சம்திங். நீ ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து மாதம் 1-2 லேக் சம்பாதிச்சிருந்துருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் ஒரு சிஏவாக இருந்தேன் என்ன பிரயோஜனம் இருக்கே. எடெக்ஸ் இருக்குது, நிறைய எஜுகேஷ்னல் ஆப்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி ஆன்லைனில் யூ கேன் ஸ்டார்ட் டீச்சிங். பிகாஸ் யூ ஆர் ஸோ குட் இன் மேக்ஸ், யூ ஆர் ஸோ குட் இன் யுவர் சப்ஜெக்ட், யூ கிளியர்ட் இட். ஈவன் நவ் ஏஐ நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் ஏஐ கோர்சஸ் பண்ணால் கூட தி கேன் ஈஸிலி கேட்ச் த மார்க்கெட். சம்டைம்ஸ் 2 விஷயம் இருக்கலாம். நீங்கள் வந்து யூ டுக் அ பிரேக் பிகாஸ் இது ஃபினான்ஷியல் ஹெல்ப் உனக்கு தேவைப்படலை. ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ஒர்க், பட் உங்களுக்கான அந்த செல்ஃப் க்ரோத்துக்கு யூ வாண்டட் டு கோ. அந்த செல்ஃப் டவுட்டுன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, நம்மளால் இது முடியுமா, இந்த பிரேக்குக்கு அப்புறம் இதை பண்ண முடியுமா. செல்ஃப் டவுட்னு சொன்னப்போ லைக் லாட் ஆஃப் த விமன் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு ஹெல்ப் தெம். ஆக்சுவலி யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் தே ஆர் சீக்கிங் ஹெல்ப். நம்மளா ஏன் பண்ணக்கூடாதுன்றது நிறைய பேர் நினைக்க மாட்றாங்க. இது வந்து திஸ் அ ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். ஏன்னா யாராவது வருவாங்களா, யாராவது சொல்லுவாங்களா. இப்போ நம்ம எல்லாருக்குமே வேலிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளே ஒரு ட்ரெஸ் பண்ணி கிளம்பும்போது ஒரு செகண்ட் திரும்பி கண்ணாடியில் பார்த்து தான் கிளம்பியிருப்போம். யாரையாவது இது நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, இந்த ஹேர் கரெக்டாக இருக்கா. we keep on validating ourselves with others right from the beginning. நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, நம்மளோட கெரியர் சூஸ் பண்ணுறதுலேருந்து, when on earth we gonna stop that. அது வேலிடேட் பண்ணிட்டா ஓகேன்னு தோணுது நமக்கு. அந்த வேலிடேஷன் வந்து இட்ஸ் கிவ்ஸ் அஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். the minute you step out of your comfort zone you'll start growing. லைக் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் ஈவெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும். இப்போ ஈவெண்ட்ஸ்லேருந்துலாம் நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் ஃபனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க? எனி டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்? நான் சொல்கிறேன். நான் உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்லி முடிக்கல, சேர்த்து சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விமன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், லிங்க்டின்ல எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அவங்கக்கிட்ட பேசலாம். ஃப்ரீ கம்யூனிட்டிஸ் இருக்குது, பெய்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே, ஓ இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே, நான் அதை பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களோட அந்த ப்ரோக்ராம், செமினார்ஸ் எல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அட்டெண்டிங் தட் அண்ட் ஸ்டார்ட் சீயிங் தட். யூடியூப்பில் ரீல்ஸ் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த இன்ஸ்டா டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் திங்க் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஜுகேட் யுவர் செல்ஃப். ஒரு மணி நேரம், ஒரு half an hour வாட்ச் சம்திங் குட். நோ, ஐ லேர்ன் சம் எவ்ரி டே. ஐ வாட்ச் பாட்காஸ்ட் எவ்ரி டே. ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூடியூப் எவ்ரி டே. ஐ டூ தட். நான் நிறைய பர்வீன் சுல்தான் அவங்க பேசுறதுலாம் கேட்பேன். எனக்கு நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா ஷீ இஸ் மை மானசீக மென்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய காலேஜஸ்க்கு நான் போய் பேசும்போது அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் மீ அ லாட். அவங்க அழகாக அந்த ஸ்டோரிஸோட சேர்த்து சொல்லும்போது, அந்த விஷயங்கள் சொல்லும்போது, அண்ட் somebody teaches you indirectly. கனெக்ட் ஆகும்ல. இப்போ நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், இதுவே வந்து யாராவது இதை பார்க்கும்போது என் மனசில் ஒரு நாள் நான் பர்வீன் மேம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்ககிட்ட சாஷ்டாங்காமல் காலில் விழுந்து ஒரு பிளெஸிங்ஸும் வாங்கி ஒரு ஹக் பண்ணி, எனக்கு பயங்கரமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, பேசுகிற விதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம். அதே மாதிரி ஃபனல் ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அது தனி விஷயம். ஒரு கம்பெனிக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, ஐ ஃபர்ஸ்ட் வேலிடேட் தெம், ஐ ஒர்க் வித் தெம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தெம். ஈவெண்ட்ஸ்னால் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் தனியாக இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் தனியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஐ கிவ் தம் என்டையர் ப்ராசஸ். நான் பேசிக்காக ஒரு ஸ்டார்ட் அப் எடுக்கிறேன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கன்சல்ட் பண்ணி கொடுக்குறேன்னா, ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஐ டூ அ ஸ்டார்ட் அப் கன்சல்டிங் வித் தெம். ஐ ஹெல்ப் தெம் இன் ஃபண்ட் ரைசிங் அண்ட் எவ்ரி திங். அதை முடிச்சு ஃபண்ட் ரைசிங்கிறது வந்து அது ஒரு பெரிய இது டாபிக். நமக்கு ஒன்றுத்துக்குமே ஒரு டாபிக். சேல்ஸ் பிச்னா என்னன்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. சும்மா 5x growth 10x growthன்னு சும்மா இதை பார்த்துட்டு பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. பெண்களே முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் நிறைய பண்ணுறாங்க. முத்ரா லோன்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. நீ வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் பணம் கூட கட்டி பரவாயில்ல. சரி, நிறைய கம்பெனிஸ், நிறைய திங்ஸ் வந்து பூட் ஸ்டாப் தான். ஸ்டார்ட் அப்புங்கிறதே பூட் ஸ்டாப்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபண்டிங்குள்ளேயே உள்ளே போவோம், நம்ம ஆரம்பிப்போம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் ஆர் வி கோனா டூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ஹேவ் அ கிளாரிட்டி ஆன் தட். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே, ஈவன் விமன், எஸ்பெஷலி ஐம் டாக்கிங் அபவுட் விமன் ஆண்டர்பிரனர்ஸ், ரைட்? பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ஸ்ட்ராட்டஜி, திங்ஸ், எவ்ரி திங். பட் லைக் ஹீலிங் அப்படின்றது ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஐ ஹவ் டன் PhD இன் ஹீலிங். ஸோ லைக் நீங்கள் எப்படி லைக் when I was also suffering, struggling, அப்போ தான் வந்து எனக்கு அந்த கோச்சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. மென்டர் அப்படிங்கிறவங்க என்னென்னா, மென்டர் உங்களுக்கு ஃபிஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க. மென்டர் செத்துட்டாங்கன்னா நம்மளும் செத்து போயிடுவோம்னு சொல்லலாம். ஒரு சைனீஸ் ப்ரோவர்ப் தான். ஸோ when you
லேர்ன் ஃபிஷ்ஷிங், எங்கே போனாலும் நம்ம வந்து பழச்சிக்கிடலாம். அந்த மாதிரி ஐ லேர்ன்ட் ஃபிஷ்ஷிங்னு சொல்லலாம். ஸோ கோச் நான் வந்து ஐசிஎஃப்ல வந்து இன்டர்நேஷ்னல் கோச் ஃபெடரேஷனில் ஐசிஎஃப் சர்டிஃபைட் லைஃப் கோச், ஏசிசி லெவல் லைஃப் கோச் ஐஎம். தட் கோச்சிங் அந்த கோஹர்ட் கிளாஸஸ் வந்து ஹெல்ப்டு மீ a lot to heal. நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தது வழிமுறைகளை. ஒவ்வொருத்தவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா ஒருத்தவங்க பயங்கரமாக அழுவாங்க, ஒருத்தவங்க அழவே மாட்டாங்க, ஷாக்காக உட்காந்துருப்பாங்க. நாட் அபவுட் இழக்கிறது, இட்ஸ் நாட் ஒன்லி டெத், எவ்ரி திங். நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், வீட்டில் ஒவ்வொருத்தவங்களோட க்ரீவ்ஸும் ஒவ்வொருத்தவங்களோட பெயினும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. build something inside you. Exactly. And also, do you think, healing is a part of business and entrepreneurship? Definitely yes. நீங்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்கும்போது லைக் இறங்கி பேட்டிங் ஆடலைன்னா முடிஞ்சது. யூ ஹாவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ், யூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பயங்கரமாக நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க க்ரிட்டிசிசம் பண்ணுவாங்க, நம்மளை வந்து கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம இந்த சம்மிட் ஈவெண்ட்டுக்கெலாம் போகும்போது வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காது. அந்த ரெக்கக்னிஷன் வர வரைக்கும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அந்த ரெக்கக்னிஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓடி வருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதுக்குமே நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரா மாதிரி இருக்கும், சைன் பண்ணுவாங்க, பேமெண்ட்ஸ் கிடைக்காது ஆன் டைம், தே வில் பி டிலே ஆன் பேமெண்ட். நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, ஸ்டால் பண்ணுவாங்க 3 months 6 months என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. 3 months 6 months 8 months எல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்றோம், இது கொடுத்துட்றோம், ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், நிறைய ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள். இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் அ ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் டு லேர்ன் டு detach yourself first. Detachment is the first process of healing. Seriously. So you have to learn to live detached life. Detached attachment னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. When we learn that, then it will be fine, it will be good. ஸோ ஒரு சிங்கிள் மாமா இந்த ஹீலிங்கிறது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு என் பையனை நர்ச்சர் பண்ணுறதுக்கு. டுடே ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹி இஸ் லைக் 11 years old, பட் ஹீ இஸ் யங்கஸ்ட் TEDx ஸ்பீக்கர் இன் இந்தியா. அட் த ஏஜ் ஆஃப் 10 he made it. Nice. And he is also been recognized by India Book of Records Achiever Award வாங்கியிருக்காங்க. And he is a published author of 5 books. அதில் வந்து ஒன்று வந்து Legend of Icarusன்னு சொல்லி இட்ஸ் a series like Harry Potter மாதிரி. And he also made other India Book of Records by recognizing flags, countries, all the world countries. ஒரு particular time setல Asian countries ஒரு I think less than 30 seconds or something like that. ஸோ இதெல்லாமே இந்த லாஸ்ட் நாங்கள் 4-5 yearsல பண்ணது. ஸோ நானும் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவங்களே இது முடியுமான்னு கேட்குறாங்க இல்லையா. நான் இதை சொல்கிறது வந்து என் பையனுக்கு பெருமையாக சொல்லலை, பட் ஐம் டெல்லிங் தட் everything is possible if you give it a try. And he also did that along with me. My son also. The resilience to rebuild, no. Seriously. That is a big thing actually. And he is a public speaker also. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, அவங்க புக் எழுதுன்னு சொல்லும்போது ஐ enrolled him in a creative workshop to learn how to write a book, basics. ஒரு ஆத்தர்னா நீ பேசி தான் ஆகணும். அப்போ நீ பப்ளிக் ஸ்பீக்கராக ஆகணும்னா யூ ஹேவ் டு லேர்ன் வாட் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஐ என்ரோல்ட் இன் த கோர்ஸ். இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன் இப்போ சொசைட்டியில் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் கிட் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஈவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருமே வந்து ஆஃப்டர் திஸ் திங் தான் உள்ளே வராங்க. அது அவங்க வீட்லேயே ரெஸ்ட்ரிக்ஷனா, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பட்டு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்களா, இல்லை அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால தே ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸாக? இது எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் டேர்மாகவே தான் இருக்குது. இல்லை, ப்ராபப்ளி இது 2 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், என்னோட ஐடியா சொல்கிறேன், என்னோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி. முதல் விஷயம் வந்து நம்ம ஒரு டெசிக்னேஷனில் இருப்போம், ஒரு மேனேஜர் கேடரில் அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா திரும்ப நம்ம அந்த மேனேஜர் கேடருக்கு தான் போக முடியும். ஏன்னா 5 years பிரேக் இல்லையா. அந்த 5 yearsல நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கும். லைஃப் அதாவது வந்து வேர்ல்டு எங்கேயோ போயிருக்கும், வேறு லெவலில். இந்த இப்போ புதுசாக வந்திருக்கேன் வந்தே பாரத் மாதிரி எங்கேயோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும். ஓகே, உங்களோட கோவர்க்ஸில் இருந்தவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருப்பாங்க. நீங்கள் திரும்ப போய் அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அதுவும் ஒரு இருக்குது. தட்ஸ் திங். செகண்ட் திங், தட்ஸ் ஆன் த ஜோக், ஒரு ஜோக்காக சொல்லணுன்னா. பட் அந்த சீரியஸ் நோட், நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராசஸ் எல்லாமே மாறி இருக்கும். பேங்கிங் ப்ராசஸே எடுத்துக்கோங்களேன், எவ்ரி இயர் இஸ் சேஞ்சிங் இல்லையா. நம்மலாம் முதல்ல ஏடிஎம் வந்து செக் புக் அழிச்சதுன்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் ஆஃப் ஏடிஎம். நம்ம அங்கே போய் கேஷ் வித்ரா பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஏடிஎம் போய்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வி ஆர் யூஸிங் தட் ஜிபே திங், அது எல்லாமே அந்த மாதிரி திங்ஸ் கோஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து மேபி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸால் எல்லாரும் தே பிகமிங் ஆண்டர்ப்ரனர் பிகாஸ் ஆஃப் த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஐ கேன் மேனேஜ் த ஃபேமிலி, ஐ கேன் மேனேஜ் த திங்ஸ். ஒருத்தனை வச்சு நல்லா வைக்க வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்மளால் 100 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னு வரலாம். இல்லை, நீங்கள் ஜோக்காக சொல்கிறீங்க, பட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னதில் தட் இஸ் அ ட்ரூத். ஆஹா, ரியலி ஃபைனலி ஐ ரிவைவ்டு மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு ரிவெஞ்சாக எடுக்கிறாங்க. நானும் நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறியா,
அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்ம பிஸ்னஸ் ஓனர். நீங்கள் ஒரு ரிவெஞ்சுக்காக ஆரம்பிக்காமல் உங்களோட வாழ்க்கைக்காக உங்களுக்காக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சு இட் வில் பி நைஸ். அண்ட் அட் த சேம் டைம் கெரியர் பிரேக் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. when you get back you will get back with full form. அது எப்போவுமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. யா ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் வந்துட்டோம் நம்ம. ஸோ நான் கூப்பிட்ட உடனே லைக் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆக்சுவலி டு த பாட்காஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்கள் பேசுனது ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் கூட நினைக்கல லைக் ஓகே லைக் சிங்கிள் மாம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் யூ ஹாவ் லைக் கான் த்ரூ திஸ் மச் அண்ட் இப்போவும் நீங்கள் வந்து போல்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பாக நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும். லைக் கீப் இன்ஸ்பைரிங். Thank you so much. Thanks a lot.